ஹிருதய் எங்கே போக போகிறோம்? வீட்டில் புக்லேயே அனிமல்ஸை பார்த்துக்கிட்டு இருந்த இவனை நேரில் அனிமல்ஸை பார்க்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்த இடம் தான் இந்த டொராண்டோ ஜூ. வீட்டில் எல்லா அனிமல்ஸோட பேரையும் கரெக்டாக சொல்லுவான், படிப்பான், பேசுவான், இதெல்லாம் பண்ணுவான். இவனுக்கு நேரில் காமிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம். பீக் சம்மரில் இந்த டொராண்டோ ஜூக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூவோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். இன்னும் நம்ம உள்ளேயே போகலை. ஆனால் இங்கேயே வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஹைட்டாக அந்த கால்லாம் வச்சு இந்த நம்ம ஊர் திருவிழாவில் பண்ணுற மாதிரி மேலெலாம் ஏறி நின்று ட்ரம்ஸ் அடிக்கிறது, பாலை சுற்றுறது, இந்த மாதிரி வேலைலாம் வேறு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவன் ரொம்ப ரசித்து ஆஹான்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்த்தானோ இல்லையோ, நான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு நிறைய வீடியோ கிளிப்ஸ்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே ஒரு ஃப்ரீயாக ஒரு ரைடு ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்ன மாதிரி 50th year anniversary, அதனால் நிறைய கிவ் அவேலாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் தலைவரை தூக்கி ஃபஸ்ட்டு இதில் உட்கார வைப்போம், எப்படி இவன் ஆரம்பத்தில் இருந்தே இவனை வந்து அள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரைட்டில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அவள் வந்து பக்கத்தில் நின்றுட்டா. 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒரு ரைடு வந்து போக போகிறாங்க. என்னடா இவன் லைன்லலாம் நின்றுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு போய் எட்டி பார்த்தா பாம்பை வச்சு வித்தை காட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இது கனடாவோட ஏதோ ஒரு பாம்பாம். இந்த பாம்பு வந்து இத்தனை வருஷம் வாழும், இது என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை தொட்டு பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லைனில் தான் நம்பால் நின்றுக்கிட்டு இருக்காரு. தலைவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பார்க்குற வரைக்கும் ஓகே, ஃபீல் பண்ணணும், கிட்ட போகணும் அப்படின்னா கொஞ்சம் பயம். ஏன்னா சின்ன குழந்தை தானே, 2 வயசு கூட ஆகலை. ஸோ இவன் என்ன பண்ணான் அப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பாருங்கள். நான் சொன்னல 50th year anniversary-னால நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபேமிலி ஷூட்டும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே ஜூக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனோம். ஜூ வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கான்டினென்ட் வைஸாக வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்ரிக்கா, யூரோப்பு, ஏஷியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம ஒரு பார்த்தா வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணி போக வேண்டியது தான். ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆர்டிக் சைடு வந்து போகலாம். இந்த போலார் பேரை வந்து பார்க்கணுன்னு ஆசை. மற்ற எல்லா ஜூலேயும் வந்துட்டு நம்ம மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் போலார் பேரை வந்து பார்க்குறதுக்கு நம்ம மேலே இந்த மாதிரி கனடாவோ இல்லை இந்த மாதிரி இடத்துல வந்தால் தான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரீடெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதனால் போலார் பேரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். வந்தால் தண்ணி இருந்தது, ஐஸ் வாட்டராக இருந்தது, தொட்டு பார்த்தா ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் போலார் பேரை வந்து காணோம். இவனும் வந்துட்டு போலார் பேர் மற்ற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும், அவனை நேரில் பார்த்ததில்ல. ஸோ அதனால் வந்து இவனுக்கு காமிக்கலாம் அப்படின்னா மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க போலார் பேர். ஸோ அதனால் திரும்பவும் கீழே இருந்து மேலே ஸ்ட்ராலரை தள்ளிட்டு மேலே போய் போலார் பேரை பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே ஒன்று தூரத்தில் நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒன்று பெருசாக ஒன்று படுத்துட்டு இருந்தது. ஆனால் எங்களுக்கு தெரியாது இங்கேருந்து தான் பார்க்கலாமா இல்லை உள்ளே போய் பார்க்கலாமான்ட்டு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இது போலார் பேர் ஒரு பெரிய ஒரு மாடு சைஸில் பெருசாக இருக்குது. இதுங்களாம் வந்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே நாள் கணக்கில் தூங்கும் போல் நிறைய சாப்பிட்ருக்குது. நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா ஒய்யாரமாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 போலார் பேர் நிறைய ஐஸ்லாம் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. இதுங்களுக்காகவே வந்துட்டு சூப்பராக ஒரு என்விரான்மெண்ட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்டிக் உல்ஃப். இந்த ஆர்டிக் உல்ஃப் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுவும் கிட்டத்தட்ட நார்மல் உல்ஃப் மாதிரி தான் இருந்தது, ஆனால் ஒயிட் கலரில் வந்து இருந்தது. நார்மல் உல்ஃப் கிரே கலரில் இருக்கும், இது நல்லா ஒயிட்டாக இருக்குது, ஓடிக்கிட்டே இருந்தது.
அங்கேருந்து அப்படியே இந்த உடன் பிரிட்ஜ் வழியாக நடந்து போனோம். இந்த உடன் பிரிட்ஜ் ரொம்ப பெருசு, ஜூவில் பாதி தூரம் கவர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து கட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்படியே நடந்து ஆஃப்ரிக்காவுக்குள்ளே வந்துட்டோம். நிறைய அனிமல்ஸை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸில் பார்த்துட்டோம், இந்தியாவில் பார்த்துட்டோம், நிறைய ஜூக்கு போயிருக்கிறதுனால நாங்கள் பார்க்காத அனிமல்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் லயன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தோம். இந்த ஏரியா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. கடைசியாக ஆனால் லயன் ஒரு ஓரமாக டயர்டாக உட்காந்துருந்தது. லஞ்சு சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருக்காப்புல தூங்கிக்கிட்டே வந்து இருந்தார். லைன் எப்படி கத்துச்சு பார்க்கலாம். யாரை கூப்பிட்ட? கொரில்லா எங்கே இருக்கு? கூப்பிடு. தம்பி கொரில்லாவை கூப்பிட்ட சத்தத்தை கேட்டிங்களா இல்லையா? என்னமோ அவன் தம்பியை கூப்பிட்ற மாதிரி ரொம்ப உரிமையோட கொரில்லா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சிரிச்சிட்டு போனாங்க. அவனும் வந்து நிறைய இடத்த பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான். நிறைய இடத்துல ரைனோசர் பார்த்துட்டு இருந்தான். இங்கே ஒரு இடத்துல ஜீப்ராஸ் நிறைய இருந்தது. ஸோ ஜூவை சுற்றி நிறைய அனிமல்ஸ் இருந்தது. ஆனால் இந்த அனிமல்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் நிறைய ஜூவில் வந்து பார்த்ததுனால இது எல்லாத்தையும் நாங்கள் ரொம்ப நேரம் பார்க்கல. இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்தியாலேயும் நான் ஜூ பார்த்துருக்கேன், வெளிநாட்டிலையும் ஜூ பார்த்துருக்கேன். ஏன் நெதர்லாண்ட்ஸில் நான் போயிருக்கும் போது அங்கேயும் ஒரு ஜூ பார்த்தேன். இதில் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஜூவில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் வெளிநாட்டில் இந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக அதுக்கு உண்டான ஒரு என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணி அது இடத்துலையே அது வாழ்கிற மாதிரி அதுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அனிமல்ஸோட இடத்துல இருந்து பேசினா தான் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணதுனால நான் சொல்கிறேன். இந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மக்களுக்கும் வந்து அனிமலுக்கும் சரி ரொம்ப ஒரு ஃப்ரீயான ஒரு ரிலாக்ஸ்டு என்விரான்மெண்ட்டில் அந்த அனிமல்ஸ் வந்து சுற்றுது. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதுங்களுக்கு ஃபுட்டு நிறையன்னு போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜூக்கு வரவங்களுக்கே வந்து தெரியுது இந்த அனிமல்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆஃப்ரிக்கனோட ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து போக போகிறோம். இதுக்குள்ளே நிறைய வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருந்தது. ஸோ உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த 100 வருஷம் 200 வருஷம் பழைய டார்டாய்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கடல் கடியில் வாழ்கிற நிறைய கலரான ஃபிஷ்ஷஸ் நிறைய இருந்தது. இல்லை நிறைய நீமோ, அந்த டோரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு பெரிய இதில் போட்டிருந்தாங்க. இது பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருந்தது. ஏன்னா இது மோஸ்ட்டாக இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயுமே இது இப்போ வந்துருச்சு. எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு அக்வாரியம் ரெடி பண்ணி அதிலெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த அக்வாரியமில் வந்து ஒரு சில வித்தியாசமான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஃபிஷ்ஷுனாலும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து உள்ளே போய் பார்த்தோம். ஒரு இடத்துல வந்துட்டு கொரில்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொரில்லான்னு இவன் கத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த கொரில்லாவை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். கொரில்லாவை பார்க்குற வரைக்கும் சார் வந்து பெரிய ஹைப்லாம் ஒன்றும் ஆகலை. ஆல்மோஸ்ட் நாங்கள் நடந்து அந்த கொரில்லா இருக்கிற ஸ்பேஸுக்கு வந்துட்டோம். நீங்கள் அவன் கொரில்லான்னு கத்துனதை பார்த்ததை வச்சு நீங்கள் நினச்சிருப்பீங்க இங்கே வந்தோடனே கொரில்லாவை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்பான்ட்டு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடந்தது. அந்த கொரில்லா திடீர்னு ஓடி வந்து இங்கே இருக்கிற கண்ணாடியை ஒரு அடி அடிச்சுட்டு போச்சு. அப்போ ஓடினவன் தான் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே ஓடிட்டான். கொரில்லா வேணான்னு சொல்லிட்டு. கொரில்லாவை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உராங்குட்டானை பார்க்குறதுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ உராங்குட்டான் வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா மெச்சூர்டு உராங்குட்டான் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆலிகேட்டர்ஸ் இருந்தது. அப்புறம் தண்ணியில் வாழ்கிற பாம்புகள் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த உராங்குட்டான். இது வந்து ரொம்ப ஏஜ்டான உராங்குட்டானா. இதுதான் அந்த ஜூலியே ஒரு ஃபேமஸான ஒரு பெட்டான் இவர். ஸோ அதனால் இவரை வந்து பார்த்துட்டு போனோம். அதுக்கப்புறம் சின்ன ரெப்டைல்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஏன்னா இது ஆஃப்ரிக்கன் ரெயின் ஃபாரஸ்ட்னால இந்த பிரானா, இந்த அலிகேட்டர்ஸு, இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு, சீ ஹார்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் டைம் 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் அவ்வளோதான் பார்த்தோம். ஏன்னா பேபி வச்சுருக்கிறதுனால நிறைய நேரம் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இதுதான் நாங்கள் அந்த ஜூவில் சுற்றி பார்த்தது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அகெயின். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர். பபாய்.